அடுத்த சம் பார்க்கலாம். ஓர் எண்ணின் மதிப்பை 18% அதிகரித்தால் 236 கிடைக்கிறது எனில் அந்த எண் யாதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஓர் எண் என்னன்னு தெரியாத நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். 18% அதிகரிக்கிறாங்க. அப்போ நம்ம பேசிக்காக எத்தனை சதவீதம் வைப்போம்? 100% வைப்போம். 18னா அது கூட 18% அதிகரிக்கிறாங்க. அப்போ 100 + 18 118. அப்போ அந்த எண் கூட 118%னா 118 வகுத்தல் 100 அதிகரித்தால் எத்தனை கிடைக்குது? C = 236 கிடைக்குது. நெக்ஸ்ட் எக்ஸ் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த 118 வகுத்தல் 100 இந்த பக்கம் வந்தா 236 × 100 வகுத்தல் 118 அப்படியே கேன்சல் பண்ணா 2 டைம் 2 × 100 = 200. அந்த எண் என்னன்னா 200. ஸோ இது ஃபர்ஸ்ட் மெத்தடு. இதே கொஸ்டினை இன்னொரு மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த மாடல் சம் கொடுத்தாங்களா, ஃபர்ஸ்ட் இந்த பர்சன்டேஜ் மட்டும் எடுங்க. 18%. 18% எப்படி எழுதுவோம்? 18 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 ரைட் பண்ணுவோம். அப்படியே 2ஆல் கேன்சல் பண்ணா 9/50. கொஸ்டின்ல 18% அதிகரிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் பேஸ் வேல்யூ. இது பேஸ் வேல்யூ. இதுல இருந்து அதிகரிக்கிறாங்கன்னா இந்த வேல்யூ கூட்டிக்கணும். இந்த வேல்யூ ரெண்டையும் கூட்டிக்கணும். அப்போ 50 + 9 59க்கு தான் இந்த 236. நமக்கு தேவை பேஸ் வேல்யூ இந்த 50க்கு என்ன? இது அப்படியே கிராஸ் பண்ணிருப்போம்னா 59 × x = 236 × இந்த 50. ஸோ இங்கே அப்படியே இதை கேன்சல் பண்ணோமா இங்கே எத்தனை டைம் வரும்? 4 டைம் வரும். 4 × 50 = 80. அப்போ எக்ஸோட வேல்யூ பாருங்க சேமாக தான் வருது 200.